தான் வரேன். நோ 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 2 மணிக்குள்ள எல்லா பேலன்ஸையும் பே பண்ணிடுறேன் நீங்க சொல்லிருக்கீங்க. இனிமேல் உங்களுக்கு டைம் தரவே முடியாது. ஜோக்கா சொல்லிட்டு இருக்கேன். சிரிச்சிட்டு இருக்கீங்க. உங்க பிபி ரீசெண்டா செக் பண்ணீங்களா? கண்டிப்பா அது அதிகமா தான் இருக்கும். என்ன பண்றது? இதுதான் என்னோட ப்ரொஃபஷனே. ஹார்ட்லெஸ் ஜாப். எஸ் இட் இஸ். லிசன், நான் உங்ககிட்ட அதிகமாலாம் டைம் கேட்கல. அட்லீஸ்ட் எனக்கு 4-5 மாசமாவது டைம் வேணும். நோ வே. என் டைமை நான் வேஸ்ட் பண்ண விரும்பல. நீங்க இங்க இருந்து கிளம்பலாம். ஓகே கூல். என்னதுக்கு ஜெயிலில் போடுங்க, நான் ப்ரிஃபராக தான் இருக்கேன். ஆல் ரைட். கடைசியா உங்களுக்கு 3 மாசம் டைம். அதுக்குள்ள எல்லாத்தையும் கட்டிருங்க. ஓகே? ஓகே. What a pretty hand. This is your lifeline. And it says என் கூட காஃபி கொடுக்க வர போறீங்க. கரெக்டா? நோ தேங்க் யூ. ஓகே. உங்களுக்கு வேலை முடிஞ்சிருச்சுன்னா Yeah. நானே உங்களை வீட்டில் ட்ராப் பண்ணிடுறேன். நீங்க ஒரு டாக்டர் தானே? ம் அப்படியே நீங்க ஒரு மினிமம் ஃபினான்ஷியல் டிசிப்ளின் கீப் அப் பண்றது இல்ல? குட் கொஸ்டின். நான் அதை பற்றி தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு தேர்ஸ்டே தானே? ஆ. கரெக்டாக அடுத்த சண்டேல இருந்து நான் சரியாக ஃபாலோ ஓ பண்ணுறேன். சீரியஸா பேசுங்க. வாழ்க்கையை கொஞ்சம் பிளான் பண்ணி வாழுங்க. ஆக்சுவலி நான் நெக்ஸ்ட் வீக்ல இருந்து தான் பிளான் பண்ணி வாழ போகிறேன். உங்களை கண்ட்ரோல் பண்ண யாராவது இருக்கணும். சீக்கிரமே கல்யாணம் பண்ணிக்கோங்க. பண்ணிக்கலாமே. ஒரு ஃபினான்ஷியல் மேனேஜரே கல்யாணம் பண்ணிக்கலாமே. ஆக்சுவலி நீங்களும் அன்மேரிட் தானே? முதல்ல லோனை க்ளோஸ் பண்ணுங்க. எந்த நேரமும் ஜெயிலுக்கு போக ரெடியா இருக்க ஜென்டில்மேனை கல்யாணம் பண்ணிக்க எனக்கு ஆசை இல்ல. ஓகே, கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன். யா. Excuse me, Yeah. sir. Your bill. Thank you, sir. தேங்க்ஸ். இப்போ புரிஞ்சு போச்சு உங்க பணம் எல்லாம் எப்படி போகுதுன்னு. என்ன? அச்சோ, அத்தி. டாக்டர், ஓ தேங்க்யூ. என்ன விசேஷம்? தங்கச்சி எம்பிபிஎஸ் பாஸ் ஆயிட்டா. ம் கொச்சின் அமிர்தா இன்ஸ்டிடியூட்ல இந்த வருஷம் டாப்பர். இஸ் இட்? குட் நியூஸ். கங்க்ராட்ஸ். போஸ்ட் கிராஜுவேட்டுக்கு கைனா காலேஜ் போலாமா பீடியாட்ரிக் போலாமான்னு சின்ன கன்ஃபியூஷன். டாக்டரோட சஜஷன் என்னன்னு சொல்லுங்க. அவங்க இஷ்டத்துக்கு விட விடுதானே சிஸ்டர். மேரேஜ் ப்ரொபோசல் நிறைய வருது. அவள மாதிரி டாக்டர் தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு பிடிவாதமா இருக்கா. நீங்க அவளை பார்த்தது இல்லல? இல்லையே. இங்க பாருங்க. ஏய் சூப்பர், நல்லா இருக்காங்களே. அப்பனா உங்களுக்கு அவளை பிடிச்சு போச்சுல? பிடிக்காம அப்புறம் நல்ல பொண்ணா இருக்கேன். அதுவும் இல்லாமல் எம்பிபிஎஸ் வேற. அதுவும் இல்லாமல் ஒரு நல்ல ஆளாக பார்க்கணும்ல. இந்த நியூஸ் பேப்பரில் இன்டர்நெட்டில் ஏன் மேட்ரிமோனியில் கூட பார்க்கலாமே என்ன? நல்ல பொண்ணு. அதுவும் டாக்டர். கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானே? பண்ணிக்குவா, அந்த பொண்ணை கூப்பிட்டு இப்படியே சொல்லிடுறேன். கொன்னுருவேன். சாந்தி சிஸ்டரை நேத்து கூட தான் பார்த்தேன். ஏன் நல்லா தானே இருக்காங்க. அடப்பாவி. ஆமா ஓகே சார். வேணும்னா என்ன இங்க? நீ ஏன்டா போன் எடுக்க மாட்டேங்கிற? ஊர்ல இருந்து சரத்தும் எங்க இருந்து நானும் எத்தனை தடவை கால் பண்ண தெரியுமா? சாரி வேணும்னா, ஃபோன் சைலண்ட்ல இருந்திருக்கு. உன் அம்மாவுக்கு திடீர்னு நெஞ்சு வலி, சின்னதா ஒரு அட்டாக் தான். நேத்து தான் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணோம். இப்படி ஒரு நிலைமையில நீ போன் எடுக்கலன்னு சொன்னா எங்களுக்கு டென்ஷன் ஆகுமா இல்லையா? அம்மாக்கு இப்ப எப்படி இருக்கு? ஆன்ஜியோ பிளஸ் பண்ணிருக்கோம். இப்பவும் ஐசியூல தான் இருக்காங்க. இருந்தாலும் நீ பேசலாம். இந்த அம்மா கிட்ட தர. அருண்மா. அம்மா, நான் தான் அருண்.
இப்போ எப்படி இருக்குமா? இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. எவ்வளோ நாள் ஆச்சுடா நான் உன்னை பார்த்து. எனக்கு உன்னை பார்க்கணும் போல இருக்கு. என்னங்க அம்மா? ஒன்னும் பிரச்சனை இல்லை, இதுக்காக நீ வர வேண்டாம். எனக்கு இப்ப பரவாயில்லடா, நீ பயப்படாத. இங்கதான் உன் ஃப்ரெண்ட் இருக்கான்ல, அவன் பாத்துக்குவான், சரியா? அம்மா ஊருக்கு போயிட்டு 2-3 வருஷம் ஆச்சுல்ல? சீக்கிரமா ஊருக்கு கிளம்புற வழியை பாரு. உனக்கு டிக்கெட் கிடைக்கலன்னா வேற டிராவல்ஸ்ல புக் பண்ணி தரேன். யா டாக்டர் அருண் சொல்லுங்க. ஹாய் பூஜா, ஐ ஹவ் ஸ்மால் எமர்ஜென்சி. எங்கள் அம்மாக்கு இப்போ உடம்பு சரியில்லை, நான் இப்போ ஹோமுக்கு போகணும். டாக்டர் அருண், உங்களுக்கு இந்த ஊரை விட்டு போக பெர்மிஷன் கிடையாது, அதனால நீங்க போக முடியாது. எனக்கு தெரியுங்க, வேற என்ன பண்ணுறது? ஒன்னு பண்ணுங்க, இப்படியாவது கிரெடிட் மேனேஜரை கன்வின்ஸ் பண்ணுங்க. உங்களுக்கு ஹெல்ப் பண்ண அவரால மட்டும்தான் முடியும் அருண். மிஸ்டர் நாராயணன் நம்ம ஒரு ஆளுதான், அவரை மீட் பண்ண வைக்கிறேன். ஓகே ஓகே. மினிஸ்டர் கூட ஃபேமிலியும் இருக்கு. மொத்தமா எல்லாரையும் சமாளிக்கணும்னா நிறைய பணம் செலவாகும். நாம அந்த ஹரியையும் கூப்பிடலாம், அவ இருந்துட்டானா பணம் எல்லாம் அவனே செலவு பண்ணிக்குவான். ஈவினிங் கிளப்ல பார்க்கலாம். சாரி டாக்டர் அருண், கொஞ்சம் சோசியல் நெட்வொர்க்கிங். இட்ஸ் ஆல் ரைட் சார். அப்போ டாக்டருக்கு டிராவல் பேன் இருக்கு. அதாவது பேங்க் லோன் கட்டி முடிக்காம இந்த நாட்டில இருந்து வெளியே போக முடியாது. இப்போ என்ன பண்றது? ஏதாவது பண்ணுங்க சார், அம்மா இப்போ ஹாஸ்பிட்டல் இருக்காங்க. க்ளோஸ்டு 500,000 dirhams. அமௌண்ட் ரொம்ப அதிகமாக இருக்கே டாக்டர். அம்மாவுக்கு ஏதாவது பெரிய நோயா? அதுக்காகத்தான் இவ்வளவு கடன் வாங்குனீங்களா? இல்லை. அப்புறம் உங்கள் ஃபேமிலி எல்லாம்? நாட் இட் மேரிட், அம்மா மட்டும்தான் இருக்காங்க. ஓ ஐ சி. துபாயில் தனியாக வாழ்கிற ஸ்மார்ட்டான ஒரு பேச்சுலருக்கு என்ஜாய் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டா பர்ஸு காலியாக ரொம்ப நேரம் ஆகாதுன்னு எனக்கு நல்லா தெரியும். சுருக்கமாக சொன்னால் சேலரி வந்ததும் எல்லா பேங்க்காரங்களும் ஷேர் பண்ணிக்குவாங்க. அப்புறம் கையில் எதுவும் மிச்சம் இருக்காது. அதை இப்போ பேசி எந்த பிரயோஜனம் இல்லை. ஆனால் இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் இஷ்யூ தான். இருந்தாலும் முயற்சி பண்ணுறேன். ப்ளீஸ் சார். சரி, நான் உங்களை கூப்பிட்றேன். ஆமாம், நீங்கள் பட்டுக்கோட்டைன்னு தானே சொன்னீங்க? நானும் அதே ஊர் தான். ஒரே ஊர்க்காரங்களாயிட்டோம். கண்டிப்பாக முயற்சி பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ சார். லக்ஷ்மி, நீ எங்க இருக்க? எனக்கு இங்க ரூரல் ஹெல்த் சென்டர்ல போஸ்டிங் கிடைச்சிருக்கு. இது எவ்வளவு அழகான கிராமம். நீங்க ஒரு வாட்டி இங்க வந்து பாருங்களேன். சரி, நான் பார்க்குறேன். பாய். تفضلي سيستر. Thank you. عفوا. Yeah. Oh, எக்ஸ்கியூஸ் மீ. she will be discharged in Hello, a few minutes. டாக்டர் அருண் ஸ்பீக்கிங். ஹாய் டாக்டர் அருண், நான் நாராயணமூர்த்தி பேசுகிறேன், பேங்க்கில் இருந்து. எஸ் சார், சொல்லுங்க. உங்கள் தலை போகிற பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைச்சிருக்கு. போய் அம்மாவை பார்த்துட்டு வாங்க. தேங்க்யூ வெரி மச் சார். திரும்ப வந்து செட்டில் பண்ணிடுவீங்கன்னு நான் பர்சனல் கேரண்டி கொடுத்ததுனால தான் சாத்தியமாச்சு. அதை மறந்துடாதீங்க. இல்லை சார். கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட்டை மெயில் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு. அதோட காப்பி ஒன்று கையில் வச்சுக்கோங்க. ஏர்போர்ட்டில் பிரச்சனை வராமல் இருக்கும். ஓகே. நானும் ஊருக்கு போகலான்னு இருக்கேன். முடிஞ்சால் நம்ம அங்கே மீட் பண்ணுவோம். ஷுவர் சார், நீங்கள் கால் பண்ணால் போதும். ஓகே ஓகே. That's okay. Oh my God. So you know it's gonna happen like that only. என் ட்ராவல் பேனை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. நான் இன்னைக்கு அம்மாவை பார்க்க போகிறேன். Oh, that's a good news. அப்ப வீட்டுக்கு எப்ப போற? 3 வருஷம் கழிச்சு வீட்டுக்கு போறேன். ஒரு சின்ன ஷாப்பிங் போலாம்ல? டியூட்டி முடிச்சிட்டு நம்ம 2 பேரும் போலாம். Do you need anything more to eat? இது யாருக்குடா? சரத்ன்றவனுக்கு, ஊரில் ஒரு ஃப்ரெண்டு. அருண், ஆக்கா. see?
பாஸ்போர்ட்டும் டிக்கெட்டும் எடுத்துட்டியா? எடுத்தாச்சுக்கா. ஹலோ. Hey. I'm going home. அப்படியா? எப்போ திரும்பி வருவீங்க? ஓ சரி, சீக்கிரம் வந்துருங்க. ஓகே. ஓகே, கிடைச்சிருச்சு. ஐயோ, வேணும் எனக்கு கால் பண்ணவே இல்லை. ஹலோ வேணுண்ணா. அருண், நான் ஊருக்கு கிளம்பிட்டேண்ணா. நான் ஏர்போர்ட்ல டிராப் பண்ணவா? இல்லை டாக்டருக்காகவே விடுறேன்னு சொல்லிட்டாங்க. ஊருக்கு போனது ஃபோன் பண்ணு. ஓகே, பாய் வேணுண்ணா. டேய், உன்கிட்ட காசு இருக்கா? அவசரத்துக்கு தேவைன்னா என்ன பண்ணுவ? அக்கா, ஆல்ரெடி நான் உங்களுக்கு நிறைய காசு தர வேண்டியிருக்கு. சரி வேண்டாம் விடு. வாங்கலன்னா அக்கா மனசு கஷ்டப்படும். கொடுங்க. எனக்கு ஒரு கவலையும் இல்ல. கொடுங்க. நீ என்னைக்கிட திருந்த போற? அதுக்கு தானே ஊருக்கு போறேன். திரும்பி வரும்போது ஒரு புதிய மனிதனா வருவேன். தேங்க்யூ அக்கா. நான் போயிட்டு கூப்பிடுறேன். ஓகே, see you. Bye. Bye. Dr. Savitri here. What? நான் இப்பவே வரேன்.